ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஜூவிஸ் மக்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்காக நான் ஜூவிஸ் மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், எதுக்காக நான் இஸ்ரேலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக ஒரு 4 இயர்ஸாக வந்துட்டு பாலஸ்டைன் விசஸ் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நான் படிக்கும்போது இந்த இஸ்ரேலில் வாழ்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஜூவிஸ் மக்கள், இஸ்ரேலிஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட வாழ்க்கை படிக்கும்போது இன்னும் எனக்கு பல சுவாரஸ்யமான தகவல்களும் ப்ளஸ் நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிது. எப்படி அப்படின்னாக்கா, உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஜூவிஸ் மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது 0.2% தான் ஜூவிஸ் மக்களே இருக்காங்களாம். அது கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் தான் வந்துட்டு இந்த உலகம் முழுக்கவே ஜூவிஸ் மக்கள் அப்படின்றது இருக்காங்க. இந்த 1.5 கோடி பேருமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில் ஒரு முக்கியமான டிசிஷன்ஸ் மேக் பண்ணுற ஒரு இடத்துல இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரர்களுமே மிகப்பெரிய ஒரு ஆளுமையில் இருக்கிற ஒரு ஆட்களுமே இருக்காங்க. சரி, இது படிக்கும்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்திருக்காங்க. ஒன்று, அவங்க பேசக்கூடிய அவங்களோட சொந்த மொழியான ஹீப்ரூவே மறந்து வேற ஒரு நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வேற ஒரு மொழியை பேசி அவங்க யாருன்றதே மறந்து அவங்களோட அடையாளத்தையே வந்துட்டு விட்டுட்டு வேற ஒரு நாட்டில் வேற ஒரு மனிதர்களாக வாழ்ந்துருக்காங்க. இன்னொன்று ஒரு சைடு பார்க்கும்போது அவங்க சொந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 3 முறை வந்துட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வரலாறை பார்க்கும்போது என்னன்னாக்கா, சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோன்னு வச்சிங்களேன், நமக்கான ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை எல்லாருமே தமிழர்கள் அப்படின்றது சொல்லலாம். இந்த தமிழர்கள் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம தமிழ் பேசுகிறவங்களா இருக்கிறனால தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழர்கள். பட் இந்த 2 விஷயமும் இந்த ஜூவிஸ் மக்களுக்கு இல்லை. அவங்க ஹீப்ரூ பேசுகிறது, அவங்க சொந்த மொழியான ஹீப்ரூ பேசுறதையும் மறந்துட்டாங்க. அவங்க சொந்த நாட்டில் 3 முறை வெரைட்டியும் அடிச்சதுனால திரும்பியும் அவங்க அந்த ரீபில்ட் பண்ணி திரும்பி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி இஸ்ரேல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டை உருவாக்கி இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமும் மிகப்பெரிய ஒரு வரலாறுமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஸோ வாங்க, என்ன நடந்தது, ஜூவிஸ் மக்கள் வாழ்க்கையில் அவங்க எப்படி எல்லாமே வந்துட்டு அவங்க மொழி, அவங்களோட இடங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு திரும்பி எப்படி வந்துட்டு அதை ரீபில்ட் பண்ணாங்க, இந்த இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எப்படி தோன்றுச்சு அப்படின்ற ஒரு முழு வரலாறுமே வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க, நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு யாருக்குமே தெரியப்படாத ஒரு பல இன்ஃபர்மேஷன்ஸ், பல வரலாறுகள் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும். உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், வரலாறு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றத பார்த்தோன்னா, தோரா அப்படின்னு இந்த ஜூவிஸ் மக்களுக்கு வந்துட்டு தோரா அப்படின்ற ஒரு மத புத்தகம் ஒன்று இருக்குது. மத புத்தகம் தோரா அப்படின்றது சொல்லும்போது கிறிஸ்டினுக்கு வந்துட்டு எப்படி பைபிள் இருக்குது, முஸ்லீமுக்கு எப்படி குரான் இருக்கும், அதுமாதிரி ஜூவிஸ் மக்களுக்கு வந்துட்டு தோரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மத புத்தகம் ஒன்று இருக்குது. இந்த மத புத்தகத்தில் சொல்லப்படுற வரலாறு என்ன அப்படின்றது பார்க்கும்போது, அப்ரஹாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இருக்கார். அவர் மெசபடோனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர். இவருக்கு ஒரு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு மெசபடோனியாவில் இருந்து இப்போது சொல்லப்படுற பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலப்பகுதிக்கு போய் செட்டில் ஆகுறாரு. அந்த 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையோட பேர் வந்துட்டு ஐசக் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஐசக்கோட இன்னொன்று ஒரு பையன் ஒருத்தர் பிறகுறாரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா. அவர் பேர் வந்துட்டு ஜேக்கப் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஜேக்கப்புக்கு இன்னும் பல வருஷங்கள் கழித்து 12 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இந்த 12 பிள்ளைகளுக்குமே வந்துட்டு மொத்தமாக சொல்லப்படுற ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. எதுக்காக அந்த 12 பேருக்குமே வந்துட்டு இஸ்ரேலிஸ் அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு 12 பேருமே பாலஸ்டைன்லேயே பிறந்து பாலஸ்டைன்லேயே வளர்கிறாங்க, அங்கேயே இருக்காங்க. அவங்க செஞ்ச அந்த நன்மைகளை வச்சு அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு இந்த 12 பேருக்கு வந்துட்டு இஸ்ரேலிஸ் குடும்பம்ப்பா, இஸ்ரேலிஸ் ஆளுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த இஸ்ரேலிஸ் அப்படின்ற ஒரு பேருன்றது தோன்ற ஆரம்பிச்சுது. ஸோ இந்த 12 பேர் தான் வந்துட்டு இந்த இஸ்ரேல் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க. அது எப்படின்றது சொல்கிறேன். இந்த 12 பேருமே வந்துட்டு அந்த பாலஸ்டைன் சொல்லப்படுற அந்த நாட்டில் வந்துட்டு வாழும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. இதனால வந்துட்டு அந்த 12 பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம 12 அண்ணன் தம்பிங்க இருக்கிறோம்,
அந்த 12 அண்ணன் தம்பியில் ஒருத்தங்க வந்துட்டு பக்கத்து நாட்டில் இருக்கிற ஈஜிப்டில் வந்துட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு யாராச்சும் ஒருத்தரை விற்றுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் காசு இருக்கும், அந்த காசை வச்சு நம்ம கொஞ்ச நாள் வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த 12 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த 12 பேருமே எல்லாமே இது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா யார் இதில் வந்துட்டு விற்கப்படுற ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 11 பேர் முடிவு எடுக்கும்போது அதில் ஒருத்தர் வந்துட்டு சூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஏசோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர். இந்த ஏசோப் அப்படின்றது இந்த 12 பேரில் அண்ணன் தம்பி ஒருத்தரான இந்த ஏசோப்பை வந்துட்டு இந்த 11 அண்ணன்களுமே கொண்டு போய் இந்த ஈஜிப்டில் இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஈஜிப்டில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு யாருக்கு விற்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபாரோ கிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரசருக்கு கீழே இருக்கிற அமைச்சருக்கு வந்துட்டு ஒரு அடிமையாக வந்துட்டு இந்த ஒரு ஏசோப் வந்துட்டு விற்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஏசோப்போட வேலைகளை பார்த்து அதுக்கப்புறமா அவரோட திறமையில கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அவர் அமைச்சரோட மனசை கவர்றாரு ஏசோப். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபேரோ கிங்குக்கே வந்துட்டு யோசப் யார் அப்படின்றது சொல்கிற அளவுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாறினார். அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட திறமைகள்னால ஈஜிப்டில் ஏசோப் வந்துட்டு அரசருக்கே வந்துட்டு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு வந்துட்டு மாறி இருந்தார் ஃபேரோ கிங்குக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவருக்கு இந்த ஏசோஃப்ன்றவருக்கு ஈஜிப்டில் பயங்கரமான மதிப்பு, நல்ல செல்வங்கள், அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஏசோப் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன யோசிக்கிறாரு அப்படின்னாக்கா நம்மளை விற்ற இந்த 11 அண்ணன்கள் இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம ஈஜிப்டில் நல்ல செழிப்பாக இருக்கும், பட் இந்த 11 அண்ணன்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பார்க்கும்போது 11 அண்ணன்களும் ரொம்ப வறுமையில் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ இந்த ஏசோப் என்ன பண்ணார்னா வந்துட்டு சரி நீங்கள் என் கூட ஈஜிப்டுக்கு வாங்க, நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறேன், இந்த கஷ்டம் எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த 11 அண்ணன்களையுமே வந்துட்டு இந்த யோசப்ன்றவர் ஈஜிப்டுக்கு கொண்டு வரார். ஸோ இப்படி தான் வந்துட்டு பாலஸ்டைன்லேருந்து ஈஜிப்டுக்கு வந்துட்டு இஸ்ரேலிஸ் போக ஆரம்பித்தாங்க. இந்த 11 பேர் வந்துட்டு காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா இந்த இஸ்ரேலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக மாறுது. ஒரு காலப்போக்கத்தில் ஃபாரோ கிங் அப்படின்றவர் வந்துட்டு இறந்து அவரோட வம்சாவளியில் வர ஒரு 4வது ஃபாரோ கிங் வந்துட்டு இந்த இஸ்ரேலிஸை பார்த்து என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் அடிமைகளாக இருக்கணும், ஈஜிப்டை வந்துட்டு நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், மிகப்பெரிய ஒரு பில்டிங்ஸ்லாம் எழுப்ப போகிறோம், ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் எல்லாமே எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஈஜிப்டில் இருக்கிற ஃபேரோ கிங் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலிஸை அடிமையாக ஆக்கப்படுறாங்க. ஸோ அடிமையாக ஆக்கும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரமிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேலிஸ் தான் வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ இருக்கிற ஈஜிப்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் இஸ்ரேலிஸ் தான் வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறமா ஈஜிப்ட் வந்துட்டு பல வருஷமாக வந்துட்டு இஸ்ரேலிஸை வந்துட்டு அடிமைகளாக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இஸ்ரேலிஸ் வந்துட்டு ஈஜிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனமாக தான் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த இஸ்ரேலிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது, கடவுள் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருவார்னு சொல்லி. பட் அதே போல் வந்துட்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மோசஸ் அப்படின்னு சொல்லப்படுற இறை தூதர் ஒருத்தர் வந்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்பப்படுது. இந்த மோசஸ் வந்துட்டு ஈஜிப்டில் இருக்கிற இஸ்ரேலிஸ் கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் பார்த்து அடிமைத்தனமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஈஜிப்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு அவர் பேசி எல்லாம் போர் புரிஞ்சு அதுக்கப்புறமா இஸ்ரேலிஸை தனியாக திரும்பி பாலஸ்டைனுக்கே வந்துட்டு கொண்டு வந்தார். ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற இஸ்ரேலி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது, இறை தூதர் தான் வந்துட்டு மோசஸ் அப்படின்றது சொல்லி நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ மோசஸ் அப்படின்றவர்கள் எல்லாருக்குமே அங்கே இருக்கிற இஸ்ரேலி எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சும் போயிருந்தது. அதுக்கப்புறமா இந்த பாலஸ்டைனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடமான இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல எல்லாருமே வந்துட்டு குடிபெயர்ந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மோசஸ் அப்படின்றவர் வந்துட்டு இறை தூதர் வந்துட்டு ஒரு தோரா அப்படின்னு சொல்லப்படுற கடவுள் சைட்லேருந்து வந்த ஒரு ஆணைகள் அப்படின்றது சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு மத புத்தகத்தை வந்துட்டு இஸ்ரேலிக்கு வந்துட்டு வழங்கியிருந்தாங்க. அந்த ஒரு மத புத்தகத்தில் கிட்டத்தட்ட 317 கட்டளைகள் வந்துட்டு இருந்திருந்தது. இந்த 317 கட்டளைகளுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு இஸ்ரேலியுமே வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மோசஸ் வந்துட்டு அப்போவே அட்வைஸ் பண்ணியிருந்தார். அது இன்னும் வரைக்கும் அங்கே இருக்கிற இஸ்ரேலிஸ் எல்லாருமே வந்துட்டு கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. அந்த ஒரு தோரா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இஸ்ரேலிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அமைப்புன்றது ஒரு சரியான ஒரு வழிமுறைக்குள்ளே வந்துட்டு வர ஆரம்பித்தாங்க, ஒரு கரெக்டான ஒரு பாதையில் வந்துட்டு நடக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னாக்கா தோரா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டை வந்துட்டு உருவாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நாட்டில் வந்துட்டு கிங் சாலமன் சொல்லப்படுற அந்த இஸ்ரேலி நாடு, அந்த இஸ்ரேலி நாட்டில் வந்துட்டு ஒரு கடவுளோட கோயில் வந்துட்டு எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு கடவுளோட கோயில் எழுப்பப்பட்டது எப்போனா 543வது வருஷம்.
அந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு இஸ்ரேலில் ஒரு கோயில் ஒன்று கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கோயில் கட்ட ஆரம்பித்து சில வருஷத்தில் பாபிலோனியர்கள் வந்துட்டு இந்த இஸ்ரேலியை வந்துட்டு திரும்பி இருக்கிற எல்லாரையுமே வந்துட்டு விரட்டி அடிக்கப்படுது. அதுக்கப்புறமா இந்த கோயிலை தரமட்டமாக்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் வந்துட்டு திரும்பியும் 2வது முறை வந்துட்டு இந்த இஸ்ரேலிய மக்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா 2வது முறை ஒரு கோயில் வந்துட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதே இடத்துல. பட் அந்த டைமில் சில வருஷங்களே வந்துட்டு ரோமர்கள் வந்துட்டு திரும்பியும் அந்த ஒரு கோயிலை தரமட்டமாக்கி ஒரே ஒரு செவரை மட்டும் விட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்பி அந்த ரோமர்களோட கண்ட்ரோலில் இஸ்ரேல் வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஜூவிஸ் மக்கள் எல்லாருமே திரும்பி 2வது முறையாக அவங்களோட சொந்த நாட்டில் வந்துட்டு துரத்தி அடிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 தடவையும் 2 கோயில் கட்டியும் அதை இடிச்சிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே துரத்தி அனுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அதுக்கப்புறமா 2ஆம் உலகப் போர் வருது. திரும்பி 2ஆம் உலகப் போர் வரும்போது வந்துட்டு ஹிட்லர் அவர் வந்துட்டு தேடி தேடி ஜூவிஸ் மக்களை வந்துட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஹிட்லருக்கு பயந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஜூவிஸ் மக்கள் திரும்பி இஸ்ரேலை விட்டுட்டு பல இடங்களில் சிதற ஆரம்பித்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா 2ஆம் உலகப் போருமே நடந்ததுக்கு அப்புறமா பல ஜூவிஸ் மக்கள் வந்துட்டு ஹிட்லரோட ஆட்சியில் தான் வந்துட்டு பல பேர் இறந்து போனாங்க. இதனால ஜூவிஸோட மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால ஜூவிஸ் மக்கள் ரொம்ப சிதறி போய் எல்லா நாடுகளுமே இருந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜூவிஸ் மக்கள் அவங்க சொந்த மொழியான ஹீப்ரூவை பேச ஆரம்பித்தாங்கன்னா யாராச்சும் அவங்கள உடனே வந்துட்டு சாகடிங்க அப்படின்னு சொல்லி ஹிட்லரோட உத்தரவாக இருந்தது. அந்த ஹிட்லரோட உத்தரவாக இருக்கிறதுனால ஜூவிஸ் மக்கள் பயந்து வந்து அவங்களோட சொந்த மொழியை பேசுகிறதுக்கு தயங்கினாங்க. சில பேர் அந்த ஹீப்ரூ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மொழியவே மறக்க ஆரம்பித்தாங்க. இப்படி அடையாளமே இல்லாமல் சிதறி போன இந்த இஸ்ரேல் வந்துட்டு 1947 திரும்பி எல்லா ஜூவிஷ் மக்களுமே வந்துட்டு ஒன்றா இணைஞ்சு இஸ்ரேலுக்கு வாங்க அப்படின்றது சொல்லி எல்லாருமே ஒன்றா இணைஞ்சு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நாட்டில் வந்துட்டு இணைய ஆரம்பித்தாங்க. பட் அந்த ஒரு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 1948 இஸ்ரேல் உருவாக்கும் போது அங்கே ஒருத்தருக்கு கூட அவங்க சொந்த மொழியான ஹீப்ரோவே தெரியாமல் இருந்தது. ஸோ சில பேர் 1-2 பேர் தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்துட்டு டீச்சிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஹீப்ரோ மொழியை திரும்பி அவங்க மறந்து போன அப்புறமா அழிஞ்சு போன அந்த ஹீப்ரோ மொழியை திரும்பியும் ஒரு 2-3 பேர் அங்கே தெரிஞ்சவங்களை வச்சு எழுத பழக ஆரம்பித்தாங்க. திரும்பியும் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே ஹீப்ரோ மொழியை அங்கே சரளமாக பேச ஆரம்பித்தாங்க. இப்படி தான் அழிஞ்சு போன அவங்களோட மொழியை திரும்பியும் வந்துட்டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள ஹீப்ரோ மொழியை பேச வச்சு திரும்பியும் அவங்களோட பழைய விஷயத்தையே இப்போவும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வராங்க. உதாரணத்துக்கு இந்த தோரால சொல்லப்படுற இவங்களுக்கான புனிதமான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்றது சொல்கிறாங்க. எப்படி முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஃப்ரைடே வந்துட்டு புனித வெள்ளி அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் வந்துட்டு கிறிஸ்டின்ஸ்க்கு எப்படி சண்டே வந்து சர்ச்சுக்கு போகிறாங்களோ அதே போல் இந்த ஜூடாயிஸ் மக்கள் வந்துட்டு சாட்டர்டே தான் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ப்ரேயர் டேவாக வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கட்டளை கீழே வருது. 2வது கட்டளை முக்கியமான கட்டளை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஜூவிஸில் போய் சேரணும் அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு அக்மார் ஜூவிஸாக வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஒரு கலப்படமான ஒரு ஜூவிஸ் மக்களாக தான் வந்துட்டு அங்கே பார்ப்பாங்க. அப்போ எப்படி அவங்க வந்துட்டு ஒரு அக்மார் ஜூவிஸாக எடுப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு ஜூஸ் பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜூஸ் பொண்ணுக்கு வந்துட்டு பிறக்கப்படுற குழந்தை தான் உண்மையான ஜூஸ் அப்படின்றது சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூஸ் பையன் வேற ஒரு மதத்தோடு இருக்கிற பொண்ணு கூட வந்தானா அந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை வந்துட்டு ஜூஸ் குழந்தையாக மாறாது. ஸோ இதனாலே வந்துட்டு ஜூஸ் பெண்கிட்ட பிறக்கிற குழந்தைகள் உண்மையான ஜூஸ் அப்படின்றதுமே வந்துட்டு அந்த ஒரு சட்டத்திட்டங்களை இது ஒன் ஆஃப் த சட்டமாக இருக்கவும் செய்யுது. 1948க்கு அப்புறமா இப்போது இஸ்ரேல் வந்துட்டு உருவாகிடுச்சு. பட் இவங்களுக்கான ஒரு கோயில் இன்னும் வரைக்கும் கட்டப்படலை. அது 2வது முறை இடிக்கப்பட்ட இந்த ரோம பேரரசனால் இடிக்கப்பட்ட அந்த சாலமன் டெம்பிளை ஒரு செவுர் விட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு செவுரை தான் இப்போதைக்கு அவங்க ஒரு கோயிலாக வந்துட்டு மதித்து வணங்கிட்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. இதுக்கான ஒரு காரணம் இன்னும் வரைக்கும் தெரியல. பட் கண்டிப்பாக மேபி ஃப்யூச்சரில் 3வது ஒரு கோயில் இஸ்ரேல் கோயில் வந்துட்டு இந்த உலகத்தில் எழுப்பப்படும். அந்த ஒரு இடம் வந்துட்டு ஜெருசலம் சொல்லப்படுற இந்த பாலஸ்டைனில் தான் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மக்கள். அதுக்கான ஒரு நேரம் வரும், நமக்கான ஒரு நேரம் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரம் வந்துச்சுன்னா மீண்டும் இந்த உலகத்தில் இஸ்ரேலுக்கான 3வது வாட்டி ஒரு புனித கோயில் வந்துட்டு எழுப்பப்படும்ன்றது அவங்களோட நம்பிக்கையாக இன்னும் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஜூயிஸ் மக்களோட ஒரு வரலாறாக இருக்கட்டும். ஏன்னா அவங்கள இது வரைக்குமே நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்களோட சொந்த மொழியை மறந்து அவங்க சொந்த நாட்டை 3 முறை வந்துட்டு துரத்தி அடிக்கப்பட்டு திரும்பியும் இந்த ஒரு இஸ்ரேல் நாட்டில் திரும்பியும் அவங்க அழிஞ்சு போன அந்த ஒரு மொழியை திரும்பியும் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு
இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் எடுக்கிற பல துறைகளில் வந்துட்டு ஒரு ஆளாக வந்துட்டு இந்த ஜூவிஸ் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா 1901 2022 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த நோபல் ப்ரைஸை மட்டுமே ஜூவிஸ் மக்கள் எத்தனை பேர் திரும்ப வாங்கியிருக்காங்க? 214 பேர் இந்த ஒரு நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 20% ஓவரால் பார்க்கும்போது. ஸோ 20% வந்துட்டு நோபல் பரிசு ஜூவிஸ் மக்கள்கிட்ட இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மக்கள் தொகையை வந்துட்டு கிட்டத்தட்ட நான் முன்ன சொன்ன மாதிரி 1.5 கோடி மக்கள் தான் வந்துட்டு இந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா நமக்கு பிடிச்ச ஐன்ஸ்டைன் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு ஜூவிஸில் இருக்கிறது தான். இந்த ஓப்பன்ஹைமர் படம் வந்ததில்ல, அந்த ஓப்பன்ஹைமரை நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்ச அந்த ஓப்பன்ஹைமருமே வந்துட்டு ஒரு ஜூவிஸ் தான். நமக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன், அயன்மேன் இவங்க எல்லாருமே வந்துட்டு உருவாக்குன மார்வலோட ஸ்டான்லி இருக்கார்ல, அவருமே ஒரு ஜூவிஸ் தான். சூப்பர்மேன் இருக்குல்ல, அதை உருவாக்குன ஜெரி சேகலுமே ஒரு ஜூவிஸ் தான். ஏன் நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் ஹாலிவுட் படத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது 3 முக்கியமான ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லையா, அவங்க கண்ட்ரோலுமே ஜூவிஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மெட்ரோ கோல்டன் மேயர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிங்க ஃபோட்டோலாம் வச்சுட்டு வரும் இல்லையா, எம்ஜிஎம் சொல்லப்படுற அந்த ப்ரொடக்ஷனோட ஓனர்ஸுமே ஜூவிஸ் தான். ஏன் வார்னர் ப்ரோஸ் அந்த 2 பேர் ஓனருமே வந்துட்டு ஜூவிஸ் தான். 3வது இந்த 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ப்ரொடக்ஷன்ஸோட ஓனருமே ஜூவிஸ் மக்கள் தான். இது மட்டும்தான் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது. என் ஃபேஸ்புக் ஓனர் மார்க் ஜக்கர்பர்க் அவருமே ஒரு ஜூவிஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு இடத்துல ஜூவிஸ் மக்களோட ஒரு பங்குன்றது எங்கேயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதனால தான் என்னமோ ஹிட்லர் வந்துட்டு ஜூவிஸே வந்துட்டு வெறுத்தாரா என்னன்றது தெரியல. ஸோ இதுதான் ஜூவிஸ் மக்களோட வரலாறு. இந்த ஒரு வரலாறு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜூவிஸ் மக்கள் எப்படி ஸ்க்ராட்சில் இருந்து திரும்பி மேலே வந்தாங்க, திரும்பியும் அந்த மேலே வந்த இடத்தோடவே 2 முறை ஸ்க்ராட்சுக்கு போனாங்க, திரும்பி இப்போ 3வது தடவையாக எழுந்து நிற்கிறாங்க. நம்ம லைஃப் லெசன்ஸில் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனை வாட்டி மேலே இருந்தாலுமே எத்தனை வாட்டி கீழே இறங்கினாலுமே நம்ம கூடயோ இல்லை நம்ம சுற்றி இருக்க யாராவது நம்ம காலை வாடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பட் எத்தனை வாட்டி விழுந்தாலும் திரும்பியும் இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி திரும்பி விட்ட இடத்த பிடிச்சி கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுன்றது தான் என்னோட கருத்து. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களுமே இந்த இஸ்ரேலும் ஜூஸ் மக்களான ஒரு வரலாறையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நானும் கடையை முடிக்கிறேன். நம்மளால் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை பை ஏபி.